Hi friends, I am Mohan from Kishap Academy. So இந்த வீடியோ பதிவுல நீதி கட்சியோட ஸ்பெஷல் டாபிக் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். சரிங்களா? இதுல நீதி கட்சியை தோற்றுவித்த நடேச முதலியார், டிஎம் நாயர், தியாகராய ரெட்டி. சரிங்களா? அவங்களோட பேசிக் டீடைல் தான் பார்க்க போறோம். ஏன்னா அதை பத்தியான கேள்விகள் வந்திருக்கு. குரூப் 4ல கூட நடேச முதலியார் வந்து இப்படி சொல்றாங்க, யார் சொன்னாங்க, அது உண்மையா இல்லையாங்கிற ஒரு கூற்று வந்துச்சு. சரியா? ஸோ அது சம்பந்தமா இவங்க எங்க பிறந்தாங்க, நீதி கட்சியில இவங்களோட பணி என்ன, இவங்களோட பேசிக்கான பர்சனாலிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நடேச முதலியார். இவர் 1875 பிறந்திருக்காரு. பிறந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை தான். சரிங்களா? இறந்தது 1937 மெட்ராஸ்ல தான் இறந்திருக்காரு. படிப்பு வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்சி கல்லூரி சென்னை. சரியா? இவர் இருந்தது ஒரே கட்சி தான், நீதி கட்சி. ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறது உருவானதுல இருந்து நடேச முதலியார் வந்து பாத்தீங்கன்னா தியாகராய செட்டியாரோடும் டிஎம் நாயரோடும் சேர்ந்து நீதி கட்சியோட நிறுவனர்களை ஒருத்தராக இருந்திருக்காரு. முதலியார் வந்து பாத்தீங்கன்னா முதலியார்னா நடேச முதலியார் தான் 1912 மெட்ராஸ் யுனைடெட் லீக்கை நிறுவியிருப்பார். சரியா? இவர் ரொம்ப முக்கியமான ஆள். திராவிடர் இல்லம், இந்த மெட்ராஸ் யுனைடெட் லீக் இதெல்லாம் நிறுவனராக இருந்திருப்பாரு, செயலாளராகவும் இருந்திருப்பாரு. அதே மாதிரி நீதி கட்சியை நிறுவும் போது அதோட வேட்பாளராக 1923 மெட்ராஸ் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு 1937 வரைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ 1923 37 வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுகிறார். முதலமைச்சராக ஆகலனா கூட சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. சரியா? இவர் வந்து பாத்தீங்கன்னா பித்தபுரம் மகாராஜா கல்லூரியில் ஒரு விரிவுரையாளராகவும் கோர்டன் உட்ராஃப் அப்படிங்கிற நிறுவனத்தில் மொழிபெயர்ப்பராகவும் பணியாற்றிருக்காரு. இவருக்கு ஆங்கில அறிவு கொஞ்சம் அதிகம். சரியா? அதே மாதிரி சென்னை மருத்துவக் கல்லூரியில மருத்துவம் பெற்று மருத்துவ பயிற்சியும் செஞ்சிருக்காரு. ஸோ இவர் எங்கெங்க விரிவுரையா இருந்திருக்காரு? பித்தபுரம் மகாராஜா கல்லூரி, கோர்டன் உட்ராஃப் நிறுவனத்தில் மொழிபெயர்ப்பாளர். சரியா? 1914 சென்னையில் மருத்துவமனராக இருந்த போதே இவர் வந்து பாத்தீங்கன்னா திராவிடர் இல்லம் அப்படிங்கிறத நிறுவிருக்காரு. ஸோ திராவிடர் இல்லம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் 1914 கொடுத்திருப்பாங்க, சில இடங்கள்ல 16 கொடுத்திருப்பாங்க. இதுல 14 நிறுவனதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இவர் அந்த திராவிடர் இல்லம் நிறுவதற்கான காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா பிராமணர் அல்லாதவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த ஜாதி கட்டுப்பாடுகள் எங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா சென்னை விடுதியில தங்குவதற்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு, திராவிடர் இல்லம் அப்படிங்கிறத ஒன்று நிறுவிருக்காரு. சரியா? அது மட்டும் இல்லாம இவரோட மிகப்பெரிய சாதனை என்னன்னா தியாகராய செட்டியும் எம்என் நாயரையும் ஓரணியில் கொண்டு வந்த பெருமை இவர் தான். இல்லையா? இதுவும் ஒரு கேள்வியா வரலாம். அவரு தனியா இருந்திருப்பார், இவரு தனியா இருப்பார். ரெண்டு பேத்தையும் சேர்த்து கொண்டு வந்து நீதி கட்சி தொடங்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சி நடேச முதலியார். இதுதான் அவரோட போட்டோ. சரியா? நடேச முதலியார், டிஎம் நாயர், தியாகராய செட்டி 3 பேரும் எத்திராஜ் முதலியாரோட வீட்டில தான் வந்து கூடி பிராமணர் அல்லாதற்கு ஒரு இயக்கம் தொடங்கணும் அப்படிங்கிற விவாதத்தை ஏன்னா வந்து விவாதிக்கிறாங்க. ஒரு பிராமணர் இல்லாதவர்களுக்கு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு இவங்க விவாதிச்ச இடம் எந்ததுன்னு வந்து பாத்தீங்கன்னா எத்திராஜ் முதலியார் இல்லம். சரியா? இதையும் நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ 1923 சட்டமன்றத்தில் நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. சட்டமன்றத்தில் இவர் நீதி கட்சியோட உறுப்பினராக இருந்தாலும் பனகல் அரசர் அவர்களோட அமைச்சர்களோட செயல்பாடுகளை விமர்சனம் செய்யறதுக்கு இவர் கொஞ்சம் கூட தவறவில்லை. அதே மாதிரி நீதி கட்சி ஆதரவு கொடுத்த சுப்பராயன் அரசாங்கத்துல ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் போதும், அதே மாதிரி நீதி கட்சிக்கு ஆப்போசிட்டா இருந்த சுயராஜ்ய கட்சியில தீரர் சத்தியமூர்த்தியோட தலைமையில் திறமையாக இருந்த சுயராஜ்ய பார்ட்டியும் வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணிருக்காரு, பாராட்டியிருக்காரு. சரியா? ஆப்போசிட்டா ஆளுங்களை பாராட்டியிருக்காரு. தன்னோட பார்ட்டியில இருந்தவங்களை ஏதாவது தப்பு பண்ணும்போது விமர்சிக்கவும் இவரு தவறவில்லை. சரியா? அதற்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சியை இந்திய தேசிய காங்கிரசுடன் இணைத்துவிடும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீதி கட்சியை காங்கிரஸுக்கு எதிராக தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நீதி கட்சியை காங்கிரஸ்ல இணைக்கலாம், அதுவும் தேசிய நீரோட்டத்துல வருது அப்படின்னு சொல்லி இணைக்க முயற்சி செய்தவர் இந்த 3 பேர்ல யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சி நடேச முதலியார். சரியா? அதே மாதிரி நடேச முதலியாரோட இந்த நடவடிக்கையின் விளைவாக நீதி கட்சி 2ஆ பிரியுது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பினர், இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவையினர். கான்ஸ்டிடியூஷனலிஸ்ட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி 2 பிரிவா பிரியுது.
இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவு வந்து இவரோட தலைமையில தான் வந்து பாத்தீங்கன்னா செயல்படுது. 1927 கோவையில் நடைபெற்ற பிராமணர் அல்லாதோர் மாநாட்டில் இந்த 2 பிரிவினருக்கே மோதல் ஏற்பட்டு பிரிஞ்சிடறாங்க. அதற்கப்புறம் மறுபடியும் இணையறாங்க. சரியா? ஸோ 1929 நீதி கட்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சி நடேச முதலியார். ஸோ 27லயும் இவர் தலைமையில நடக்குது, 29லயும் நடக்குது. சரியா? ஸோ அதே மாதிரி 29 மாநாட்டில் தான் நீதி கட்சியிலிருந்து பிராமணர்களையும் நீதி கட்சி உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது. என்னென்ன வேலைலாம் பண்ணிருக்காரு பாருங்க. தேவைப்பட்ட அவங்களையும் சேர்த்திக்கலாம் அப்படிங்கிற உறுப்பினரை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காரு. சரியா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா உயர் ஜாதி முறையை எதிர்த்தும் ஆலய நுழைவு சட்டத்தை ஆதரித்தும் பேசியதை நடேச முதலியார் வரவேற்றிருக்கார். யாருன்னா சிபி ராமசாமி ஐயர் அப்படிங்கிறவர் ஜாதி முறையை எதிர்த்தும் ஆலய நுழைவு சட்டத்தை இயற்றணும் அப்படிங்கிறத பேசுனதை நடேச முதலியார் ஆதரிச்சிருக்கார். ஸோ 1937 சென்னை சட்டமன்ற தேர்தலில் போட்டியில்லான்னு இருக்கும்போது 37 இவர் இறந்துடுறார். சரியா? சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சியோட இதயமாக திகழ்ந்திருக்காரு. அன்புக்கும் அரசியல் விவேகத்துக்கும் தமிழர் பண்புக்கும் சமரச மனப்பான்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கியுள்ளார். அதனாலதான் இந்த பாருங்க, இந்த கேள்விதான் அப்படியே வச்சிருந்தாங்க குரூப் 4ல. தென்னிந்திய பிரபலங்கள் என்ற நூலில் KM பாலசுப்ரமணியன் சி நடேச முதலியாரை மகாத்மா காந்தியுடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னு. ஆமா, இவர்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் என்ன அப்படின்னா, தன்னோட கட்சியில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் எதிர்த்திருக்காரு. சுப்பராயன் அமைச்சரவையை பாராட்டியிருக்காரு. சுயராஜ்ய கட்சியோட சத்தியமூர்த்தி அவர்கள் தலைமையில் இருந்த சுயராஜ்ய கட்சியோட சாதனைகளை பாராட்டி பேசியிருக்காரு. ஜாதி முறையும் ஆலை நுழைவு சட்டத்தையும் ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்ன ராமசாமி அப்படிங்கிற ஐயர் அப்படிங்கிற ஒரு பேசியதை ஆதரிச்சிருக்காரு. இவர் தலைமையில அரசியலமைப்பினர் அப்படின்னு நீதி கட்சியில ஒரு பிரிவு உருவாக்கி அது இவர் தலைமையில செயல்பட்டு இருக்கு. 29 காங்கிரஸ் நீதி கட்சியோட மாநாட்டுல பிராமணர்களையும் நீதி கட்சியில சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு. சரியா? சோ ரொம்ப சமரசமான ஆள் போல. சரியா? இதுதான் இவரோட பேசிக். இதை தாண்டி கேள்வி வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். சரியா? சோ அடுத்து யார் பார்க்க போறோன்னு வந்து பாத்தீங்கன்னா திரூர் மாதவன் நாயர். அதான் வந்து பாத்தீங்கன்னா TM நாயர். பிறந்தது ஜனவரி 15 1868. இவரு 1875. சரியா? பிறந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பாலக்காடு பக்கத்தில் இருக்கிற திரூர், சென்னை மாகாணம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலக்காடு சென்னை மாகாணமா தான் இருந்துச்சு. பாலக்காடு ஆந்திராவோட பாதி பகுதிகள், கர்நாடகாவோட சில பகுதிகள், இது எல்லாம் சென்னை மாகாணமா ஒன்னா இருந்துச்சு. எங்க இருந்திருக்காருன்னா லண்டன்ல போய் இறந்துட்டார். ஜூலை 17 1919 51 வயசுல லண்டன்ல இருக்கும்போது இறந்துட்டாரு. இவர் இருந்த கட்சி நீதி கட்சி தான். பேசிக்கா இவரோட ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு படிச்ச குடும்பம். இவர் தந்தை வந்து பாத்தீங்கன்னா தரவாட் நாயர், பாலக்காடு பக்கத்துல பிறந்தாருன்னு நம்ம பார்த்தோம். இவரோட தந்தை வந்து பாத்தீங்கன்னா துணை ஆட்சியரா இருந்திருக்காரு. சரியா? மூத்த சகோதரர் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட துணை ஆட்சியரா இருந்திருக்காரு, டெபுட்டி கலெக்டரா இருந்திருக்காரு. சகோதரி வந்து பாத்தீங்கன்னா தரவாத அம்மாள், சமஸ்கிருத மொழி வல்லுனர். சுருங்க கூறின் இவரது கல்வி குடும்பத்தை சேர்ந்தவர். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவரோட அப்பாவும் துணை ஆட்சியரா இருந்திருக்காரு, அண்ணன் துணை ஆட்சியரா இருந்திருக்காரு. அக்காவோ சகோதரியோ தங்கச்சியோ அக்காவோ வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருத மொழி வல்லுநரா இருந்திருக்காரு. இவர் என்ன பண்ணிருக்காரு, அரசு உயர்நிலை பள்ளியில படிச்சுட்டு சென்னை மாநில கல்லூரியில முடிச்சுட்டு சென்னை மருத்துவக் கல்லூரியில படிச்சுட்டு அப்புறம் அங்கிருந்து பாதி நின்று இங்கிலாந்து போய் எடின்பர்க் அப்படிங்கிற மருத்துவக் கல்லூரியில MD பட்டம் வாங்கியிருக்காரு. இங்க லண்டன்ல இருக்கிற எடின்பர்க். சரியா? அங்க இருந்தப்பய மாணவர் மன்ற செயலாளராக இருந்திருக்காரு. அதற்கப்புறம் எடின்பர்க்கோட இந்திய சங்க தலைவராக இருந்திருக்காரு. எடின்பர்க் பல்கலைக்கழக முற்போட்டு சங்க உறுப்பினராக இருந்திருக்காரு. எடின்பர்க்கோட முற்போக்கு இதழோட ஆசிரியரா இருந்திருக்காரு. லண்டன் இந்திய சங்கம், லண்டன் இந்தி ராயல் ஆசிய சங்கம். சரியா? இந்திய ஆசிய சங்கம், தேசிய முற்போக்கு மன்றம், ராயல் சங்கம், இதுல நிறைய இடத்துல தலைவராகவும் துணை தலைவராகவும் இருந்திருக்காரு. அதனால லண்டன்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபலம்.
சரியா? 1896ல பிரான்சின் தலைநகர் பாரிஸ்க்கு போய் காது மூக்கு தொண்டை சம்பந்தமாக ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீதி கட்சியை சார்ந்த ஒருவர், முக்கியமான ஆளுமை ஒருத்தர், பிரான்ஸோட தலைநகரான பாரிஸ்ல காது மூக்கு இஎன்டி ஸ்பெஷலிஸ்டுக்காக ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கார். எப்ப? 1890ல. ஓராண்டு ஆராய்ச்சிக்கு பின்னாடி சென்னை வந்துட்டார். சென்னை திரும்பி அவர் என்ன பண்ணிருக்காரு? முதல்ல காங்கிரஸ்ல தான் சேர்ந்திருக்காரு. காங்கிரஸ் மாநாட்டில் பங்கெடுத்திருக்காரு. இந்திய மருத்துவ பணி பற்றியும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் பேசியிருக்காரு. சரியா? இந்த மருத்துவத்துறையில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட அக்கறையின்மை எந்த அளவுக்கு இருக்கு, இந்திய மருத்துவர்கள் ஆங்கில மருத்துவர்களுக்கு நிகராக நடத்தப்படவில்லை, நடத்தப்படணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. சரியா? அதே மாதிரி 1907ல சித்தூர்ல நடைபெற்ற மாவட்ட காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை தாங்கியிருக்காரு. டிஎம் நாயர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி உறுப்பினராக 12 ஆண்டுகள் பணியாற்றினார். நீதி கட்சிக்கு முன்னாடியே சென்னை மாநகராட்சி உறுப்பினராக 1904 இருந்து 16 வரைக்கும் 12 ஆண்டுகள் உறுப்பினராக பணியாற்றிருக்கார். திருவள்ளிக்கேணி பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ன பண்றாரு? நகராட்சி பிரச்சனைகளை பற்றி, குறிப்பாக குடிநீர் விநியோகம் பற்றி நிறைய பேசியிருக்காரு. இதற்கிடையே இந்திய அரசால் ஆரம்பிக்கப்பட்ட தொழில் கமிஷன் உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கார். சரியா? அப்போது தொழிலாளர் பிரச்சனை பற்றி, குறிப்பாக அவர்களது வேலை நேரத்தை குறைப்பது, நிறைய பிரச்சனைகளை தொழிலாளர் லேபர் கமிஷனோட உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டிருக்காரு. ரொம்ப முக்கியம், இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. இந்த வீடியோ, இந்த மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க காதுலையும் கேட்டு வச்சுங்க. சரியா? அதே மாதிரி லண்டன் இவர் போயிருக்கார். லண்டன் போய் இந்திய அரசாங்க செயலாளர் பார்த்து நேரில் இவரோட குறைகளுக்கான இதெல்லாம் கொடுத்திருக்காரு. சரியா? ஸோ நீதி கட்சிக்கு முன்னாடியே சட்டமன்ற மேலவைக்கு 1912ல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஸோ 12 வருஷம் சென்னை மாநகராட்சி உறுப்பினர், 12 வருஷத்துக்கு அப்புறம் 1912ல் சென்னை சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர். சரியா? இவர் காலத்தில் தான் முதல் உலக போர் நடந்துச்சு. 14-18 காலகட்டங்களில் மதராஸோட SS கப்பலில் மருத்துவ பணி புரிஞ்சிருக்கார். போர் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிருக்கு? பிரிட்டிஷ் அரசாங்கம் காந்தியடிகளுக்கு கொடுத்த ஹெய்சர் ஹி ஹிந்து அப்படிங்கிற மாதிரியே பதக்கம் வழங்கியும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வார் சர்வீஸ் மெடலும் இவருக்கு வழங்கியிருக்கு. ஸோ நீதி கட்சியில் ஆங்கிலேயர்கிட்ட ஹெய்சர் ஹி ஹிந்து பதக்கத்தையும் போர் சேவை பதக்கத்தையும் பெற்ற ஒரு நபர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் நாயர், திரூர் மாதவன் நாயர். சென்னை மாநகராட்சி உறுப்பினராக 12 வருஷம் இருந்திருக்காரு. சென்னையோட சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. லண்டனுக்கு போய் அரசாங்க செயலாளரை பார்த்து இவரோட குறைகளுக்கான ஒரு லெட்டரையும் கொடுத்திருக்காரு. சரியா? முதல் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஎம் நாயரோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதவர்களுக்கான நலன்களை நோக்கி திரும்பி இருக்கு. சரியா? என்ன பண்ணிருக்காரு? நடேச முதலியார் கூடயும் தியாகராய செட்டியார் கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருக்காரு. அவங்க 2 பேர்த்தையும், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் நாயரையும் தியாகராய செட்டி கூடயும் சேர்ந்து, டிஎம் நாயர் நடேச முதலியாரும் தியாகராய செட்டி கூடயும் சேர்ந்து நீதி கட்சி அப்படிங்கிறது, அதாவது தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பை தோற்றுகிறது முக்கியமான காரணம். சரியா? ஸோ 1917ல் சென்னையில் நடைபெற்ற முதல் பிராமணர் அல்லாத ஒரு மாநாடு டிசம்பர் 28-29ல் வெலிங்டன்ல நடக்கும். அதுல திராவிட நகரத்தின் தனிச்சிறப்புத்தன்மை, பிறப்பால் மனிதனுக்கும் இடையே வேறுபாட்டை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இதெல்லாம் கேட்கலாம், இது யார் பேசினாங்கன்னு கேட்கலாம். திராவிட நகரத்தோட சிறப்புத்தன்மை என்ன, ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்குமான இடையான வேற்றுப்பாட்டை ஒருபோதும் ஏற்றுக்கூடாது அப்படின்னு பேசியிருக்காரு. பிறப்போர்க்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறத அதே மாநாட்டில் பேசியிருக்காரு. ஸோ அப்புறம் இவர் பேசிய முக்கியமான கருத்துக்கள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 2 இனங்கள் தான் உண்டு. ஒன்று சொத்துக்கு சொந்தக்காரர்களான திராவிடர்கள், 2வது தூங்கும் போது திருடியவர்கள் போன்ற ஆரியர்கள் அப்படின்னு பேசியிருக்காரு. இதை கொடுத்துட்டு இதை யார் பேசினாங்கன்னு கூட கேட்கலாம். சரியா? ஆரியர்கள் தான் பிரம்மா உடலிலிருந்து உருவாக்கப்பட்டது, 4 சதிவர்ண முறை அப்படி திராவிடர்களை நம்ப வச்சாங்க. அதிலிருந்து தான் படித்தவர்கள் பிராமணர்கள் என்றும் படிக்காதவர்கள் சூத்திரர் தீண்டத்தகாதவர் என்றும் பிரிக்கப்பட்டனர் அப்படிங்கிற விளக்கத்தை கூறியிருக்காரு. இதை அப்படியே கொடுத்து இதை யார் பேசினாங்கன்னு கேட்கலாம்.
மறுபடியும் சொல்றேன், இந்தியாவில் 2 இனங்கள் தான் உண்டு. ஒன்று சொத்துக்கு சொந்தக்காரர்களான திராவிடர்கள், இன்னொன்று திருட்டு வழியில் சேர்ந்த ஆரியர்கள். ஆரியர்கள் பிரம்மாவோடல இருந்து உருவானாங்க, படிச்சவங்க தான் ஆரியர்கள், படிக்காதவர்கள் சூத்திரர்கள் அப்படின்னு நம்மள நம்ப வச்சிருக்காங்க அப்படின்னு பேசியது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டி.எம். நாயர். சரியா? இவரோட தலைமையில தான் நீதி கட்சியோட ஜஸ்டிஸ், அந்த நீதி அப்படிங்கிற ஆங்கில பத்திரிகை நடந்திருக்கு. ஏன்னா இவர் தான் தலைமை ஆசிரியராக கருத்து பிரச்சாரம் செய்திருக்காரு. சரியா? இந்த பத்திரிகை பயங்கர புகழ் பெற்றனால்தான் தென்னிந்திய நல கூட்டமைப்போட பேரை நீதி கட்சி அப்படின்னு சொல்லி மாறுச்சு. 1918-19 இவருக்கு உடல்நலை குறைவு ஏற்பட்டிருக்கு. அதை பொருட்படுத்தாம சென்னை போயிருக்காரு. அங்க இருக்கிற பாராளுமன்ற குழுவின் முன்னாடி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஸோ லண்டனில் நாயர் 1918-19 சரியா? அங்க நடந்த நிறைய நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டு பிராமணர் அல்லாதவர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை பற்றி சொல்லி எங்களுக்கு அரசாங்க பணிகளில் இடம் வேணும், பிராமணர் அல்லாதவர்களுக்கான இடஒதுக்கீடு வேணும், மாண்டகி சேம்ஸ் போர்ட்ல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அது வரதுக்கு முன்னாடியே பேசியிருக்காரு. ஸோ அவரு அங்க போய் பேசிட்டு இருக்கும் போது ஏற்கனவே அவருக்கு உடம்பு சரியில்லை இல்லையா? ஸோ அங்க லண்டன்லயே 1919 ஜூலை 17 இறந்துடுறாரு. ஸோ டி.எம். நாயர் வந்து பாத்தீங்கன்னா செல்வ செழிப்பான ஒரு படித்த குடும்பத்தில் பிறந்திருக்காரு. மருத்துவ அறிவு அபாரமா இருந்திருக்காரு. இருந்தாலும் உயர் ஜாதி குடும்பத்தில் பிறந்த நாயர் கீழ் ஜாதியினருக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை கண்டு கொதித்தெழுந்திருக்கிறார். ஸோ ஆரிய திராவிட பிரச்சனையை மாறுபட்ட இனங்களின் பிரச்சனையாக போராட்டமாக பார்த்திருக்காரு. ஸோ இவர் ஆரம்பத்தில் காங்கிரஸ்ல தான் இருந்திருக்காரு. காங்கிரஸ்ல பிராமணர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறனால தான் காங்கிரஸை விட்டு வெளியே இருக்காரு. வெளியே வந்த நாயர் என்ன பண்ணிருக்காரு? அன்னி பெசன்ட்டை பிராமண ஆதரவு போக்கு அவரோட ஹோம் ரூல் இயக்கத்தை கடுமையாக கண்டிச்சிருக்காரு. சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அன்னி பெசன்ட்டை பயங்கரமாக விமர்சித்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா டி.எம். நாயர். சரியா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ட்ரெஸ் லண்டனில் படிச்சிருக்காரு இல்லையா? அதனால ஆங்கிலர் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவார். இவரோட ஸ்லாங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சென்ட்டும் அவர் ஆங்கிலேயர் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆங்கிலேயர் நடைமுறையை பின்பற்றியதால் இவர் என்ன சொல்றாங்க? ஆங்கில பித்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். ஆங்கில பித்தர் அப்படின்னா யாரு? நடேச முதலியார், சாரி டி.எம். நாயர். சரியா? சோ சென்னை தியாகராய நகரில் இவர் பெயரில் ஒரு பாதை உள்ளது. இவரை பெருமைப்படுத்தி 2008 மத்திய அரசு ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கு. ஸோ டி.எம். நாயரை பத்தி பெரியார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. என்ன அதுவும் ரொம்ப முக்கியம். டாக்டர் டி.எம். நாயர் அக்காலத்தில் தேசியவாதிகளின் முக்கியமான பிராமண அல்லாத தேசியவாதி அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. திராவிட லெனின் அப்படின்னு இவரை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா பெரியார் சொன்னதெல்லாம் கேட்டுருவாங்க பாஸ். சரியா? ஸோ பிராமண அல்லாத பிராமண தேசியவாதி அப்படின்னு சொன்னது யாரு? பெரியார். அதே மாதிரி டி.எம். நாயரை திராவிட லெனின் அப்படின்னு சொன்னதும் பெரியார். அதே மாதிரி இவர் என்னன்னு சொல்லுவாங்க? ஆங்கில பித்தர்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ லண்டன் போயிருக்காரு, கொடுத்துருக்காரு. சரியா? இந்த லண்டன் போகும்போது லண்டன்ல ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா மாண்டகி சேம்ஸ்போர்டு இதை வந்து வகுப்பு வாரியத்திற்கு கொண்டு வரணும்னு சொல்லி 4 பேர் போய் பார்த்துருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அதை சொல்லியிருப்பேன். சரியா? துளசிராம், கே.வி. ரெட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்காடு முதலியார், அப்புறம் இன்னொரு பர்சன். சரியா? அவர் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. சரியா? இது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிட்டி தியாகராயர். இவர் தான் 1852 பிறந்திருக்காரு. எல்லாத்துக்கும் மூத்தவர் இவர் தான். எங்க பிறந்தாருன்னா ஏகத்தூர், சென்னை மாகாணம். 25 இறந்துடுறாரு, 73 வயசுல. சரியா? ஸோ தியாகராய செட்டியா அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் குடும்பம் செழிப்பு மிகுந்த குடும்பம். பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க குடும்பத்தில் பிறந்தவர். ஏகத்தூரில் செல்வமும் செல்வாக்கு மிக்கவும் தேவாங்க செட்டி குடும்பத்தில் பிறந்தவர். இவர் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா கைத்தறி துணிகள் தயாரித்தல், தொழில் வணிகம் இதில் மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கு.
இவர் பள்ளி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் சென்னை மாநில சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்றிருக்கார். பொதுப்பணின்னு வந்து பாத்தீங்கன்னா வக்கீல் தொழிலை விட பொது வாழ்க்கையில் அதிக ஆர்வம் கட்டிருக்கார். 1882 இருந்து 1922 வரைக்கும் சென்னை மாநகராட்சியின் உறுப்பினராகவும் தலைவராகவும் வந்திருக்கார். ஸோ அப்போ பிடி நாயருக்கும் இவருக்கும் கருத்து மோதல் இருந்துச்சு. நடேச முதலியார் தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் இருக்கிற கருத்து மோதலை சரி செய்து சமரச முயற்சி செய்து நீதி கட்சிகளை கொண்டு வந்திருப்பார். சரியா? இவரோட இன்னொரு முக்கியமான பெரிய சிறப்பு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1910 இருந்து 21 வரைக்கும் தென்னிந்திய வணிக கழகம், சரியா, சவுத் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிறத தோற்றுவிச்சு அதோட தலைவராக பணியாற்றிருக்காரு. அதுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அது புகழ்பெற்ற ஒரு அமைப்பு. சரியா? 1909ஆம் ஆண்டு இந்த பிராமணர் அல்லாத ஒரு சங்கம் ஒன்று இருக்கு இல்லையா, அதில் இவர் சேரதுக்கு ஆரம்பத்தில் ஆர்வம் காட்டவில்லை. இது மெட்ராஸ் நான் பிராமணர் சங்கம், நான் பிராமின்ஸ் அசோசியேஷன், மெட்ராஸ் இதுதான் முதல் தொடங்கப்பட்டது 1909. சுப்பிரமணியம் புருஷோத்தம நாயுடும் இது பண்ணும்போது இவர் அதில் சேரதில் ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருப்பாரு, ஆர்வம் காட்டிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாரு, 1912 ஆரம்பித்த நடேச முதலியார் இருந்த சென்னை ஐக்கிய கழகம், மெட்ராஸ் யுனைடெட் லீக் இருக்கு இல்லையா, மதராஸ் திராவிடர் சங்கம்னு பேர் மாற்றிருப்பாங்க இல்லையா, அதில் என்ன பண்ணியிருப்பாரு, இருந்திருப்பார். சரியா? பிராமணர் அல்லாத ஒரு பிரகடனம் 1916 கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதை கொண்டு வந்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா தியாகராய செட்டி தான். பிராமணர்களோட நலன் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டதுனால காங்கிரஸ்ல இருந்தவர் என்ன பண்ணியிருப்பாரு, காங்கிரஸை விட்டு வெளியே வந்திருப்பாரு, நீதி கட்சியில சேர்ந்து பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் அப்படிங்கிறத முதல்ல இவர் தான் கொண்டு வந்திருப்பார். சரியா? ஸோ 8 ஆண்டு காலம் அந்த கட்சியோட முடிசூடாக மன்னராக இது பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இவரு தான் முதலமைச்சராக வர்றதுக்கான இது இருக்கும், இவர் சஜஸ்ட் பண்ணி தான் பனகலரசரை மாற்றிருப்பார். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தியாகராய செட்டி அவர்களுக்கு முதலமைச்சராக இருந்தால் ஒரு சம்பளம் வரும் இல்லையா, இது மக்கள் பணத்தில் நம்ம அந்த சம்பளம் பெருசாக வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிங்கிற கருத்து இருந்திருக்கும். அதனால தான் முதலமைச்சர் பதவி என்ன வேணால் பனகலரசரை போடுன்னு முதல்ல சொல்லியிருப்பார். ஸோ 1917 நீதி கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். சரியா? ஆரம்பிச்சதா 1916, 17 இவர் தான் தலைவர். இவரோட தலைமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர் இல்லாத ஒரு மாநாடு, நிறைய மாநாடுகள் நடந்திருக்கும். சரியா? நிறைய மாவட்டங்கள்ல நகரமன்ற கிளைகள் நீதி கட்சி சார்பாக உருவாக்கப்பட்டிருக்கும். ஆங்கில அரசாங்கத்தோட ஆதரவை இவர் பெற்று என்ன பண்ணியிருப்பாரு, நீதி கட்சியை வளர்த்திருப்பார். சென்னை மாநகராட்சிகளில் இந்த முதல்ல மதிய உணவு திட்டம் கொண்டு வந்துச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதை கொண்டு வந்தது இவரு தான். சரியா? முனிசிபல்டி ஆக்ட் அப்படிங்கிறத ஒன்று திருத்தம் செய்து மதிய உணவுக்கான செலவை அரசாங்கமே ஏற்றுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மசோதா இவர் தான் கொண்டு வந்திருப்பார். சரியா? ஸோ இவர் வந்து சுருக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளுடை வேந்தர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ ஆங்கில பித்தர்னா டிஎம் நாயர், வெள்ளுடை வேந்தர் அப்படின்னா தியாகராய செட்டியார் அவர்கள். சரியா? சார் அங்கே பாருங்க சொல்லியிருக்காங்க, பிறக்கும் போதே வாயில் வெள்ளிக்கரண்டியோடு பிறந்தவர், பார்ன் வித் சில்வர் ஸ்பூனு. ஆனாலும் தனி பிராமணர் அல்லாத ஏழை மக்களுக்காக போராடி தனி முத்திரையை பதித்தவர். சரியா? இவரை பாராட்டியும் ஆங்கில அரசாங்கம் திவான் பகதூர், திவான் அப்படிங்கிற சர் அப்படிங்கிற பட்டத்தெல்லாம் கொடுத்துருக்கு. திவான் பகதூர் அப்படிங்கிற பட்டத்தை 1915 அதனால இவர் சர் பிட்டி தியாகராய செட்டி அப்படிங்கிறோம். சரியா? 1921 சர் பட்டம். ஆக்சுவலா தியாகராய செட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில அரசாங்கத்தின் ஆதரவாளர். சரியா? அதே மாதிரி இவர் கடவுள் எதிர்ப்பாளரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, தேசபக்தியும் கடவுள் பக்தியும் கொண்டவர் இவர். பிராமணர் எதிர்ப்பாளர் கிடையாது இவர். பிராமணர் அல்லாதவர்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் சமமான வாய்ப்புகளை பெற வேண்டும் அப்படின்னு தான் இவர் பாடுபட்டிருப்பார். யாரையும் வெறுத்திருக்க மாட்டார். சரியா? பிராமணர் அல்லாத உயர் ஜாதியினருக்கு, பிற்படுத்த வகுப்புப்பட்டவருக்கு சில இது கொடுக்கல அப்படிங்கிற குறைபாடு இருக்கும். அதாவது இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பிராமணர் அல்லாதவர்ல உயர் ஜாதியினருக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய சலுகைகள் வழங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி இவரை பயங்கரமா வர்ணிச்சிருப்பாங்க. சந்தர்ப்பவாதி, வகுப்புவாதி. இவரு பெயருக்காகவும் புகழுக்காகவும் தான் பொது வாழ்க்கைக்கு வந்தாரு அப்படின்னு யார் சொல்லியிருப்பாரு, ஆர் கண்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் இவரை பத்தி சொல்லியிருப்பாங்க. இவர் மேல நிறைய விமர்சனங்களும் இருந்திருக்கும். அதாவது பிராமணர் அல்லாத
உயர் ஜாதி வகுப்பினருக்கு சப்போர்ட்டா செயல்படுறாரு, வகுப்புவாதத்தை இவர் வளர்க்கிறாரு, குறுகிய மனப்பான்மை உடையவர் அப்படிங்கிற கருத்தை இவர் மேல இருந்திருக்கும். சரியா? ஆனாலும் இவரு தான் வாதாடி பிரதிநிதித்துவ அடிப்படையை பெற்றுப்பார். ஏன்னா செட்டி அனுப்பிய கேபிள்னு ஒன்று இருக்கும். அதாவது கடலடி தந்தி முதல்ல மாண்டேக ஜேம்ஸ் போர்டுக்கு அனுப்பியவர் இவர் தான். 1915-16 அனுப்பியிருப்பார். 19 தான் மாண்டேக ஜேம்ஸ் போர்டு வரும். அந்த சீர்திருத்தம் சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே மாண்டேக ஜேம்ஸ் போர்டுக்கு கடலடி தந்தி ஒன்று இவர் அனுப்பியிருப்பார். ஸோ அவர் வாதாடி பெற்றதுதான் வகுப்பு வாரி பிரதித்துவ உரிமை, அது மாண்டேக ஜேம்ஸ் போர்டு சீர்திருத்தத்தில் சேர்க்கப்பட்டது என்று ஆற்காடு ராமசாமி அவர்கள் தென்னிந்திய பிரபலங்கள் அப்படிங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்கார். ஸோ பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த பெருமையும் இவருக்கு தான் உண்டு. இவரை பற்றி ஒரு புக் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளுவர் வகுத்த நெறிமுறையில் வெள்ளுடை வேந்த தெர் தியாகராய செட்டி. எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஜெயவேல். சரியா? இதை தாண்டி நீதி கட்சியில் இந்த 2 வீடியோவை தாண்டி கேட்டாங்க அப்படின்னா அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சரியா? மேக்சிமம் எல்லா பையனையும் கொண்டு வந்தாச்சு. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்று போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீதி கட்சியில் இருந்தவங்க ஒரு 3-4 புக் எழுதியிருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்களை கேட்டிருந்துருக்காங்க. அதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இந்த பிடிஎஃப்பையும் உங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணி விடுறேன். சரியா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.